ஈழத்து சித்தர் பரம்பரையில் ஆதிமுதற் குரு அருள்ஞான வள்ளல் கடவுள்சாமிகள் அவர்களை பற்றி இன்று நான் பேச எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இவரின் நினைவாலயம் ஆனது யாழ்ப்பாணத்தில் நீராவி அடி என்னும் இடத்தில் தலமாக அமைந்துள்ளது. சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று அடியேனுக்கு அவரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்திருந்தது. அன்றைய தினம் நான் அவரின் நீராவியடி நினைவாலயத்தை சென்று தரிசித்திருந்தேன். இவ்வாலயத்தினை அமைக்க அன்று தொற்று பணியாற்றிய ஒரு அன்பரையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் அறிய எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த கடையுச்சாமிகள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் பக்தியுடன் அவருடைய அந்த ஆலயத்தை தரிசித்த வண்ணம் இருந்த பொழுது அவருடைய பக்தர் ஒருவரின் வைரமுத்து செட்டியார் என்பவர் சிதம்பரத்துக்கு எங்க சமயத்தை ஆங்கிலேயர் அழிச்சொண்டு யாரின் கையில் ஆலயத்தின் திறப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சுவாமிகள் அன்றே குறித்து வைத்திருந்தார். அதற்கமைய அவரின் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க வேண்டிய நபரின் கையில் திறப்பு கொடுப்பட்டது. இதுபோல பல சிறப்புகளை கடவுள் சாமிகள் ஆற்றியுள்ளார். அதன் தொடர்ச்சியை நாங்கள் காண்போம். ஆலய கும்பாபிஷேகத்திற்கு தேவையான நிதியை அவருக்கு உரிய அன்பர் மூலம் அந்த நிதியை கொடுப்பித்தார். சமாதி நிலை அடைந்த பின்னும் தனது சித்து விளையாட்டுக்களை காட்டி வருகிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. இனி நாம் கடையுள் சுவாமியின் வரலாற்றினை நோக்குவோம். இந்தியாவில் பெங்களூர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து கொலை குற்றவாளி ஒருவருக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய சமயத்தில் சுவாமிக்கு ஞான தேடல் ஏற்பட்டது. அவரின் ஞானகுரு மைசூர் சிருங்கேரி மடத்தின் 64வது தலைவர் ஞானகுரு ஸ்ரீ நரசிம்ம பாரதியார் ஆவர். அவர் கடையுள் சுவாமிகளுக்கு குரு முத்தியானந்தர் என்னும் தீட்சா நாமத்தை கொடுத்தருளினர். முத்தியானந்தருடன் சேர்ந்து 3 சித்தர்கள் ஈழம் வந்தனர். வந்து மண்டை தீவில் நன்னியர் என்பவர் வீட்டில் வாழ்ந்தார்கள். அவ்வீட்டில் இன்று சுவாமி வாழ்ந்த பகுதி காணப்பட்டு வருகின்றது. சுவாமி பெரிய கடை பகுதியில் நடமாட்டத்தை மேற்கொண்டார் என்பதால் அவரை எல்லோரும் கடையுட்சுவாமி என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டு வந்தார். சத்திர சந்தியில் அவர் வாழ்ந்ததாகவும் கூறப்பட்டு வருகின்றது. பின் இன்று நினைவாலயம் இருக்கும் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். இவரின் சித்து விளையாட்டுக்கள் யாவன: இரும்பு துண்டை பொன்னாக்கினர், எழுந்து நடமாட முடியாத 5 வயது பிள்ளையை நடக்கச் செய்தார், கை வழங்காமல் இருந்த பக்தையின் கையை வழங்கச் செய்தார், கடை வீதியில் செல்லும் போது பாடலுக்கு கருத்து கூறி அதை எளிமையாக கூறி வந்தார். குருநாதர் 1891 ஆண்டு புரட்டாதி மாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் மக